பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்த இந்திய விமானம் கேட்ட அனுமதியை மறுத்திருக்கிறது பாகிஸ்தான். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நேற்று முன்தினம் இரவு டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு இண்டிகோ விமானம் ஒன்று புறப்பட்டது. SIG-E2142 என்கிற அந்த விமானம் பத்தான்கோட் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட சூறை காற்று மற்றும் ஆலங்கட்டி மழையின் காரணமாக விமானம் கடுமையான கொந்தளிப்பை சந்தித்தது. அந்த காட்சியை நாம் நேற்றைய தினம் முழுக்க நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த விமானம் கடுமையாக குலுங்கியதால் பயணிகள் அச்சத்தில் உறைந்ததையும் பிரார்த்தனை செய்ததையும் நாம் பார்த்தோம். இந்த நிலையில் விமானம் குழுக்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் ஆலங்கட்டி மழைக்குள் செல்வதை தவிர்ப்பதற்காகவும் பாகிஸ்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்த விமானத்தினுடைய பைலட் அனுமதி கேட்டிருக்கிறார். ஆனால் இந்திய தரப்பு கேட்ட அந்த அனுமதியை லாகூர் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அனுமதி மறுத்திருக்கிறது. இதன் காரணமாக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பைலட்டுகள் தங்களுடைய சாதுர்த்தியம் காரணமாக விமானத்தை பத்திரமாக ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தரையிறக்கினர். விமானங்களுடைய சாமர்த்தியம் காரணமாக விமானம் பத்திரமாக தரையிறங்கினாலும் பாகிஸ்தான் இந்தியா கேட்ட இந்த அனுமதியை மறுத்ததன் காரணமாக ஒருவேளை அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் அன்றைய தினம் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். இருப்பினும் நல்வாய்ப்பாக அந்த விஷயம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இது தகவலாக வெளியான நிலையில் தற்போது இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகமும் இதனை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது பல்வேறு ராஜாங்க நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது. அதற்கு பதில் நடவடிக்கையாக இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்பரப்பு மூடப்படுவதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. இருப்பினும் நேற்றைய முன்தினம் ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் தான் சிறிது நேரத்திற்கு மட்டும் பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்த பைலட் அனுமதி கேட்டிருக்கிறார். ஆனால் இந்த அனுமதியை லாகூர் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்பது மறுத்திருக்கிறது. இது மீண்டும் அடுத்த சலசலப்புக்கும் பிரச்சனைகளுக்கும் வித்திட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் ஒருபுறம் சிந்து நதியிலிருந்து நமக்கான நீரை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரி வரக்கூடிய நிலையில் ஒரு அவசர தேவைக்காக இந்தியா கேட்ட அனுமதியை பாகிஸ்தான் மறுத்திருப்பது என்பது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் DGCA தெரிவித்திருக்கிறது.